வைரல் ஆக்குனாங்கல்ல, அந்த பொண்ணோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டா தலைகீழ சேஞ்ச் ஆயிருக்குது. நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசினப்பமே அந்த பொண்ணை வந்து ஒரு டென்ட்ல தூங்கிட்டு இருக்கப்பமே வந்து உள்ளுக்குள்ள போய் சில பேர் தொல்லையெல்லாம் பண்ணாங்கன்னு பேசியிருந்தோம்ல. வெல், அதோட கண்டினியூஷன் கொஞ்சம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த பொண்ணோட லைஃப் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. தட்ஸ் தி ரியாலிட்டி. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்ப மேலால குளிக்கிறதுக்கு போகிறது தான் இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா ஒரு பர்னிங் டாபிக்கா இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ இந்த தண்ணி வந்து குடிக்கிறத விட்டுருங்க, குளிக்கிறதுக்கே உகந்த தண்ணி இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாவே ஹெட்லைன்ஸ் ஏற்படுத்திட்டு இருக்குது. ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் 56 crore people வந்து இது வரைக்கும் இங்க போய் குளிச்சிருக்காங்களாம். இப்போ வந்து அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து அதிகமா பாக்டீரியா இருக்குது. என்ன பாக்டீரியான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் வேஸ்ட் இருக்குல்ல, ஹியூமன் ஷிட்ல இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து இங்க அளவுக்கு அதிகமா இருக்குது, 20 மடங்கு அதிகமா இருக்குது, பெர்மிசிபிள் லிமிட்டை விட 20 times ஹையரா இருக்குது அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அப்போ வந்து நிறைய கேள்விகள் கேட்கப்படுது, அது எப்படி மேனேஜ் பண்ணப்படுது அதுன்னு சொல்லிட்டு. இதை வந்து அவங்க ஒரு அசம்பிளியில், உத்தரப்பிரதேசில் இருக்கிற கவர்மெண்ட் அசம்பிளியில் பேசுறப்போ அவங்க சீஃப் மினிஸ்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த மகா கும்ப மேலால போய் குளிக்கிறதுங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான கோலா நிறைய பேருக்கு இருக்குது. காரணம் வந்து இட்ஸ் டாய்லெட்ஸ், பாத்ரூம்ஸ்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ உருவாக்குனாங்க, அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்க. அப்பவே அவங்க என்ன சொன்னாங்க, இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துருவோம், ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ பேர் வருவாங்கன்னு. இப்போ என்ன தெரிய வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய பேர் போயிருக்காங்க. நம்மளோட பிரைம் மினிஸ்டர் போய் குளிக்கிறாங்க, பிரசிடென்ட் போய் குளிக்கிறாங்க, அதெல்லாம் விஷுவல்ஸும் நம்மளால பார்க்க முடியுது. இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அங்கே இருக்கிற தண்ணியை டெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா கோடிக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல போய் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, அந்த தண்ணி எவ்வளவு சேஃபா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அவங்க டெஸ்ட் பண்றப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்கள் கம்மியா இருக்காங்கன்னு டெஸ்ட் பண்ணா கூட அந்த இடத்துல இந்த பாக்டீரியா வந்து 10 மடங்கு அதிகமா இருக்குது. ஸோ இதை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணது தான் வந்து இன்னைக்கு மொத்த நாடு ஃபுல்லா ஒரு பெரிய இஷ்யூவா பேசப்பட்டு இருக்குது. யோசிச்சு பாருங்க, 56 கோடி பேர் வந்து இது வரைக்கும் குளிச்சிருக்காங்களாம். இந்தியாவோட பாப்புலேஷனே வந்து 150 கோடி சம்திங். அப்போ வந்து யோசிச்சு பாருங்க, 3ல ஒருத்தங்க அங்கே போய் குளிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 33% அவ்வளோ மக்கள், இந்தியாவோட ஜனத்தொகையில் எல்லாரும் போய் உள்ள குளிச்சுட்டு இருக்காங்கன்னா, அப்போ அந்த தண்ணி வந்து இவ்வளவு சரியில்லைன்னா அதனால என்னென்ன எஃபெக்ட் வரும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால என்ன ரிசல்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், அதில் இருக்கிற ட்ராப்லெட்ஸ், அந்த தண்ணியோட ட்ராப்லெட்ஸ் தெரியாம நம்ம சிஸ்டம்குள்ள போயிடுச்சுன்னா, அந்த பாக்டீரியா உள்ள போயிடுச்சுன்னா ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் வருங்கிறாங்க. ஸ்கின்னுக்கும் ஐக்கும் நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆல்ரெடி அங்கே வருதுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பொல்யூட்டட் வாட்டர் வந்து வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா ஸ்டொமக்ல நிறைய பிரச்சனை வருதுங்கிறாங்க. அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் எமர்ஜ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் டெவலப்பிங் சிவியர் லங் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு வந்திருக்குன்னு ரிப்போர்ட்ஸே இருக்குது அப்படின்னு வேற சொல்றாங்க. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் இருப்பாங்க. எப்படி நம்ம ஊரில் டிஎம்கே இருக்காங்க, அந்த அங்கே அப்போசிஷன் லீடர்ஸ் வந்து யோகி ஆதித்யநாத் அவங்க சீஃப் மினிஸ்டர் வந்து இதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல, இங்க பாருங்க எவ்வளவு பொல்யூட்டடா தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அசம்பிளியில் பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி வந்து ரொம்ப உகந்த தண்ணி, இதை நான் குடிக்கவே செய்வேன், திஸ் இஸ் ஒர்த் ட்ரிங்கிங் அப்படிங்கிறாரு. ஆனா இது என்ன சொல்றாங்க, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இது குளிக்கிறதுக்கே தகுதியான தண்ணி இல்ல, 20 மடங்கு வஸ்டா இருக்குது, நார்மலா அலோவ் பண்ணக்கூடிய லிமிட். எல்லாருமே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றாங்கன்னு நம்ம அசியூம் பண்ணிடுவோம். எல்லாருமே ரெஸ்ட் ரூம் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, வெளியில யாருமே தண்ணியில எதுவுமே மிக்ஸ் பண்ணலாம்னு வச்சுப்போம். இப்போ இந்த ரெஸ்ட் ரூம் மட்டுமே யூஸ் பண்ணி உருவாகக்கூடிய வேஸ்ட் இருக்குல்ல, ஒரு நாளுக்கு 1 கோடி பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, மொத்த சென்னையோட பாப்புலேஷன் வந்து டெய்லி மெரினால ஒரே இடத்துல குளிச்சுட்டு இருந்தா அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 1 கோடி ஒரு நாளுக்கு அங்க கிளாக் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ ஒரு இடத்துல அப்போ இத்தனை பேர் வந்து அங்கே குளிச்சுட்டு எந்திரிக்கிறப்போ அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாம் போய் ஸ்டே பண்ணிட்டு 6 or 12 hours மேலே இருக்காங்க, கூட்டத்துக்குள்ள போயிட்டு வரதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும். அப்போ யாராக இருந்தாலும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த வேஸ்ட் எல்லாமே வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணப்படுது? ஸோ ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய டவுட் என்னவா இருக்குன்னா, அந்த ஹியூமன் வேஸ்ட் எல்லாமே வந்து அன்ட்ரீட்டடா சீவேஜ் டிஸ்சார்ஜா தண்ணியில் போய் மறுபடியும் அதெல்லாம் வேஸ்ட் தண்ணியில் போய் கலக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் பண்ணாம தண்ணியில் கலந்தாங்கனால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதனால இந்த தண்ணி கண்டாமினேட்டட் ஆயிருக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பை டிஃபால்ட் இத்தனை கோடி பேர் வந்து அங்கே போய் குளிக்கிறப்போ ஆப்வியஸா அங்கே பாக்டீரியா லிமிட் அதிகமாக தான் செய்யுங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மைன்னு சொல்றாங்க. ஒரே நேரத்தில் 1 கோடி பேர் குளிக்கிறப்போ நம்மளோட ஸ்வெட் இருக்குது, நம்ம ஹியூமன் பாடி வந்து மொத்தமா தண்ணி மேல வந்து எவ்வளவு காசு பார்க்கலாம்னு பார்த்தா அந்த பொண்ணை ஃபேமஸ் ஆக்கி, அந்த பொண்ணை எங்க பார்த்தாலும் அந்த பொண்ணை வந்து நான் உரிமை எடுத்து என்னமோ வந்து பொண்டாட்டி கிட்ட போட்டோ எடுக்கணும்னு சொல்ற மாதிரி எல்லாருமே கையை பிடிச்சி எடுத்து போட்டோ எடுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணு அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு டென்ட்ல தூங்கிட்டு இருக்கப்போ டென்ட்டுக்குள்ள அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் உள்ள வந்து நான் கூட போட்டோ எடுப்பேன்னு சொல்லி அதுக்கு அவங்க அப்பா வந்து நாய பொண்டா சொன்னேன்னு கேட்க போய் அவங்க அப்பாவெல்லாம் அடிச்சிருக்காங்க. நிறைய பிரச்சனை வந்து கடைசியில் அந்த பொண்ணோட அப்பா வந்து நீ ஊருக்கே கிளம்பி போமா, என்னாலும் நீங்க பாதுகாக்க முடியல, பிசினஸும் பண்ண முடியலன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாரு. நெட்ல எப்படி ரூமர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணோட அக்கௌண்ட் வைரல் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க 10 நாள் எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அப்பலாம் சம்பாதிக்கலங்கன்னு. The overall issue was very bad. ஒரு பொண்ணு சும்மா நிம்மதியா இருந்த பொண்ணை பயங்கர ஃபேமஸ் ஆக்கி வேலையும் பார்க்க விடாம அனுப்பிச்சு வச்சிட்டாங்களே. அந்த பொண்ணு அதை கேட்கவும் இல்லாத நேரத்தில் ஃபேமஸ் ஆகிறது பிரச்சனை இல்லை, கேட்காத நேரத்தில் ஃபேமஸ் ஆக்கி திருப்பி அனுப்பிச்சு வச்சிட்டாங்களேன்னு சோகம் வரணும்ல. பட் இப்போ ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மூவி ஆஃபர் வந்திருக்குது. அந்த மூவி வந்து ப்ராபப்லி கூடிய சீக்கிரம் ஃப்ளோர்ஸ்க்கு போகுங்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஷூட்டிங்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளால ஒரு பிசினஸ் மேன் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு இனாகிரேஷன்லாம் பண்ணி ஒரு ஈவெண்ட்லாம் பண்ணி வச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை காமிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் மாசம் ஏற்றிருக்காங்க. இதுல என்ன எனக்கு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் தானா அங்க இருந்து இப்போ கேரளாவுக்கு வந்தது, மறுபடியும் இங்கே அங்கே கிளம்பி போகிறது. இன்டர்நெட் அஃப்கோர்ஸ் தப்பாக யூஸ் பண்ணால் ரொம்ப தப்பான விஷயம். அட் த சேம் டைம் அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணால் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கிறது ஒரு எக்ஸாம்பிள். ஜஸ்ட் தாட் ஐ வில் மென்ஷன் தட், வேற ஒன்றும் இல்லை பெருசா. பட் அந்த பொண்ணோட வாழ்க்கை தலையில மாறி இருக்குங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். அது அவ்வளோ கஷ்டப்பட்டு மாதிரி இந்த தண்ணி ரொம்ப பொல்யூட்டடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் கும்ப மேலே பற்றி அதிகமாக பேசிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் பாசிட்டிவாக ஒன்று சொன்னப்பவும் ஷேர் பண்ண சொன்னேன், நெகட்டிவாக இருக்கிறதையும் ஷேர் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. நான் என்ன நடந்துட்டு இருக்கிறத உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன். அண்ட் நீங்க இந்த மாதிரி டெய்லி என்ன நடந்துட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா MG சேனலை சப்ஸ்கிரைப்